ஆள் எல்லாத்துலேயும் கடும் கவனம் பாடாவோட நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல ஜென்மம் அண்ணா போய்தான் சுபோஷர் ஒரு தலைமையில் வந்து இன்றைய தினம் அவங்களோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேட் வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. வேலைகள் வந்து சாமான்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு போய் பாருங்க வந்த வர இழந்தான் நிற்கிறேன் வந்து ஒரு வேலை செய்யல இழந்து பார்த்து நிற்கிறேன் இதெல்லாம் சரி இப்போ இந்த நாளே இல்லை. எங்களோட வீட்டிலே ஆக்கள் இருக்கும்போது இது வந்து செய்யாம இருக்கிற அழகு இல்லை, அவருக்கும் அழகு இல்லை, உங்களுக்கும் அழகு இல்லை. மச்சான் வீடு இப்படி கிடக்கு வரணும் இல்லை அப்போ ஆள் இந்த வேலையோட ஆள் பிறந்த நாள் குடி வர வந்து பாருங்க மக்களே, நாங்கள் வந்து இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக காய்ச்சிருக்கோம் வந்தது அங்கே இருக்குன்னு பாருங்க. இதான் மக்கள் இங்கே நடக்கிற விளையாட்டு. நான் கதியா வாடா வீடியோ எடுப்போம்னு சொல்ல ஒளிப்பித்த பிள்ளைக்கு நித்திர கலை நித்திர கலையில வந்து என்ன செய்யறான் ஆணியை எடுத்து சுத்துறேன் அப்படிதான். இன்னொரு உண்மையை நான் சொல்லுவோம். இப்போ நான் கொண்டே போட்டு பியாம இருந்துடுவேன். இப்போ அம்மா விட ஆவா அம்மா இந்த கேட்ல புது கேட் இது இதுல இந்த நோட்டீஸ் ஒட்டுற வேலை விட கூடாது, அங்கால விளம்பரத்தை போட்டு விடுவோம். என்ன சோடாம சுப்போயா விடுங்க எல்லாம் நான் தான் உங்களை சொல்ல வேண்டியதாக கிடக்கு. என்ன சரி சரி பண்ணிட்டீங்களா காசு தந்த என்ன தம்பி ஹாஸ்பிட்டல் அவன் சீரியஸா இதான் பொறுத்த வேலையா இதெல்லாம் பார்க்கலடா கண்ணால பார்க்கல அப்படியே கூசும். என்ன எழுது என்ன சொல்லுது கஷ்டமா இருக்கக்குள்ள இல்லையே ஒரு கஷ்டமே இல்லை. இங்கே பார் அப்படியே ஜில்லியில் முன்னாடி போகுது, அது கொஞ்சம் நாள் சுணங்கி தான் மட்டும் அவ்வளோ காணும். எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களோ தண்ணி மாதிரி போகுது. அழாதடா டே இஞ்சிரா பண்ண பாரு. அப்போ உழவருக்கு வேலை காசும் வேண்டாம் கொண்டு போயிருக்கல பெரிய மனசு எதிர்பார்க்க உழவருக்கு பரவாயில்ல இங்கே போட்டுவாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அண்ணாட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது காலையிலேயே ஒலிம்பி இன்றைய தினம் என்னோட அப்பா டக்குன்னு ஒரு இதாக ஒலிம்பி வழி கொடுத்து நிற்கிறோம்னு சொல்லி பார்ப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இன்றைக்கு வந்து தூங்கிட்டு இருந்தேன். நைட் நாங்கள் நார்மலாக தூங்குறது லேட் தானே, அப்போ நைட்டும் தூங்கும்போது 2 மணி ஆகிட்டு அப்போ தூங்கிட்டு இருந்தேன். நார்மலாக நான் ஒழும்புறதுக்கு எப்படியும் 10 மணி ஆகும். இன்றைக்கு வந்து காலையிலேயே வந்து தூங்கும்போதே வந்து கட்டார் புட்டாருன்ற ஒரு சவுண்ட் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்னடாப்பா வேலைக்காராக்களோ ஒன்று போட்டு ஒரு வெளியில் போகும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கிட்ட அந்த கேட்டெல்லாம் வந்து கலட்டி அப்படி இப்படின்னு சொல்லி வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியலை. அப்போ நான் டக்குன்னு ஒலிம்பிட்டு வந்து பார்த்தேன். அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட வீட்டுண்ட அந்த ஒரு கேட் வந்து எங்களோட அந்த ஃபிங்கர் வச்சு திறக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிஸ்டத்தெலாம் இருந்தது. அப்போ வந்து அந்த ஃபிங்கர் வந்து பழுதாக போயிட்டு, அதால் வந்து இன்றைக்கு வந்து அந்த அதை வந்து திருத்துறதுக்காக வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அதாவது நீங்கள் வீடியோவிலே பார்ப்பீங்க யார் எவர் அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்கள கூப்பிட்டு அந்த கேட் திருத்த வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அப்போது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஒரு கேட் இது வந்து நடந்து கொண்டிருக்குது. அதுவும் 6 தலைமையிலண்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அப்போ சுப்போஷர் வந்து சொல்லியிருந்தார், தம்பி வீட்டு வேலைகள் நடக்குது ஒரு பக்கம், இந்த கேட் வந்து இப்படி கிடக்குடாப்பா நீங்கள் எவ்வளோ நாளை பார்த்துட்டு இருக்கீங்களா வேலி 80 படல சங்கடம்
சங்கடம் சங்கடம்ன்ற மாதிரி எங்கே போனாலும் துறந்து போனால் என்ன பார்த்து கொண்டு இருப்பேன் அப்போ வந்து சுப்போஷர் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், நான் நேற்று காட்சி போட்டேன். நான் அப்போ காலையில் படுக்கணும், என்னடாப்பா சத்தம் கேக்கு தானா புட்டாரண்டு தஞ்சலமாக கிடக்கு பார்க்க இருந்துள்ள இல்லாமல் கிடக்கு. 6 மணி நேரம் கதவை தூக்கி அங்காவது இருந்து விட்டு போகிறாங்க. மாடு வந்துட்டு மாடு வந்துட்டு அப்போ அப்படியான ஒரு கட்டத்தில் வந்து சுப்போஷர் ஒரு தலைமையில் வந்து இன்றைய தினம் உங்கள்கிட்ட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேட் வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. உண்மையிலே வந்து அப்படியே இருக்க சுப்போஷர் பைபண்ணே மாதிரி தஞ்சலம் கதவை திறந்து விட்டு போகிறான். தட்டம் இந்த இருக்கிறதா கதை ஒன்றும் திறந்து போய் கிடக்கு பார்க்கவே இல்லையோ. என்னத்துக்கு இங்க உணர்ந்து விட்டு கிடக்கு. அட வீட்டு ஓனர் அம்மா கடவுளே அப்படியே அம்மா டக்குன்னு என்னங்க என்ன இப்படி ஒரு பாத்திரம் இருக்கிற அதில் கவனிக்காம இருக்கிற மாறு வீட்டை வருது. எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்லுவோம். அப்ப அதான் இந்த முடிவுக்கு ரைட்டு டக்கண்டு எடுத்த முடிவு. இனியும் நான் பார்த்து கொண்டு அதேதான் டக்கண்டு எடுக்கணும் முடிவு. டக்கண்டு எடுத்து இப்போ வந்து அதுக்கான வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அதை வந்து நீங்கள் வந்து வீடியோவிலே பார்க்கலாம். அப்போ வந்து நீங்கள் வீடியோக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க அந்த கேட்டை இழுக்கிறது பூட்டுறது படுற பாடுகளை இண்டியோட இந்த பாடு குறைவானும் தேவை இல்லை, குறையும் நார்மலாக தள்ளி சாந்தக்கூடிய மாதிரி. அப்போ அதுதான் இன்றைய தினம் வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உண்மையிலே வந்து நீண்ட நாள் அப்படியே கிடக்குது கேட்டேன்னு. அப்படியே கிடக்கு. அது ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதை வந்து செய்யலை. அதில் வந்து சரியான ஒரு கவலையாக இருந்தது. அந்த கவலையப்பா எனக்கு ஆய்க்கினேன் சுப்போசேனா வெளியில் இருக்கிற நீ வெளியில் இருக்கிற மாடுஞ்ச 4 மணிக்கு வருது 3 மணிக்கு வருது. இந்த கதவை சாத்தன் மறுமாதிரி சொல்லி அதெல்லாம் நான் உங்களை கேடாமல் அடிக்கிறான் டக்கண்டு வேலைக்கு எடுத்தேன் டக்கண்டு. அப்போ வந்து என்னென்ன வேலை அப்படி நடக்குது அப்படியான விஷயங்களை தான் இன்றைய வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு பெரிய அளவிலான வேலையாக இருக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தால் நாங்கள் குயிக்காக போனால் தான் அதை காட்டலை, இல்லாட்டி அது வேலை முடிஞ்சிடும். அதால் நாங்கள் போயிட்டு இப்போ வந்து காட்டுறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும். நாங்கள் இப்போ இடத்துக்கு போயிட்டு காட்டுறோம். ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைகள் வந்து சாமான்லாம் கொண்டு வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு போய் பாருங்க வந்த வேற இடம் தான் நிற்கணும். வந்து ஒரு வேலை செய்யல இடம் பார்த்து நிற்கணும். இதெல்லாம் சரியே இப்போ இந்த நாளே இல்லை. அதுதான் அதுதான் இது என்னம்மா இது மதுரில் வச்ச விட்ற என்ன உலகம் அப்போ ஒரு சின்ன ஒரு இழுவை கொடுக்கணும். இழுவை கொடுத்து ஓட்டை போட்டு இதுக்கு கொடுக்கணும். நான் காண வந்த வேற இதோட காய்ச்சி போட்டேன். சும்மா இப்படியே கிடக்க எல்லாம் செய்து போட்டு மாறிடாதோ ஓட்டையை கிட்டையை போட்டு இழுத்து விடுங்கோ. அப்படி இல்லாட்டி கூட என்ன அப்போ நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 6 ஹவர்ன்னு சொல்லி நான் அப்புறம் காட்டுறோம்னு சொல்லி வேலை செய்ய யார் எங்களோட தளபதி தான். இப்போ வந்து வெல்டிங் மாஸ்டர் ஆகிட்டார். அதால் வந்து எங்களோட வீட்டிலே ஆக்கள் இருக்கும்போது இது வந்து செய்யாமல் இருக்கிற அழகு இல்லை, அவருக்கும் அழகு இல்லை, உங்களுக்கும் அழகு இல்லை. மச்சான் வீடு இப்படி கிடக்கு வரணும் இல்லையா. அப்போ ஆள் இந்த வேலையோட ஆள் பிறந்த நாள் கூடி வரையா ஆள் முடிவோடா இருந்துக்கிட்டே. அப்போ தொழில் அப்போ நான் நீங்கள் அவ வாரா அந்த வேலையை கூட பாருங்க. வேலை முக்கியம். மகள் வந்தா காணுங்க, ஒரு ஆள் வந்தா காணுங்க. அப்போ அப்படி வந்து நடந்து கொண்டு இருக்குது. உண்மையிலே வந்து பாருங்க மக்களே, நாங்கள் வந்து இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக காய்ச்சிருக்கோம். வந்தது அங்கே இருக்குன்னு பாருங்க. இதான் மக்கள் இங்கே நடக்கிற விளையாட்டு. நான் கதியா வாடா வீடியோ எடுப்போம்னு சொல்ல ஒளிப்பித்த பிள்ளைக்கு நித்திர கலை நித்திர கலையில வந்து என்ன செய்கிறேன் ஆணிங்க எடுத்து சுத்துவேன். ஐயோ நித்திர கலை அப்படி வந்து உண்மையிலே என்னடா போன வழி கொடுத்து தான் நிலவடத்தை வந்து இருக்கா நீ. இப்போ வந்து நாங்கள் இப்போ முதலே வந்து இந்த கேட்டுற வடிவமைப்பை வந்து காட்டுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட். இப்படியான ஒரு நிலைமையில் இருக்குது. அதாவது வேலைகள் முடிஞ்சது பிறகு இப்படி மாறுதுன்னு சொல்லி காட்டுறோம். முதல் வந்து இப்படி இருக்குது. இப்போ அங்கே இப்படி கட்பந்த மாதிரி தூக்கி கொண்டு போண்டியா கிடையாது. இப்போ தூக்கி கொண்டு போய் தான் அங்கே வைக்கிறது 2 பேரையும். அதான் இதையும் அதையும் தூக்கி கொண்டு போய் தான் வைக்கிறது. இனி அப்படியே ரில்லி ஓடின மாதிரி ஓட போகுது.
பார்க்க இருக்கிறது இனியாவது கொஞ்சம் ஈஸியாக இருக்க போவேன் இல்லாட்டி தூக்கணும்டா எனக்கு தானேப்பா கலை கலை இல்லாட்டி நான் இப்படி பாலில் விழுந்துவே கிடக்கு இப்படியே போயிட்டு போடுங்க விட்டு போவேன் நான் முடிஞ்சு ஒரு நின்று கொண்டு வரேன். அடிதான் நெருப்புஞ்சோறு தான் ஆள் நெருப்பு தான் இந்த வேலைக்கு வெயிலுக்கு முதல் போகணும்னு விட இந்த அடி. ஓ என்ன செய்யனாலும் இது சின்ன என்ன கம்பி ஓ கொஞ்சம் மொத்தமா இருந்தா தான் நல்லா இருக்கும். அது என்ன தற்காலிகம் தானே இப்ப தற்காலிகம் தானே பெரிய கயிறு அடிச்சு போடும். போடுவோம் மற்ற இப்போ அது ஒரு ஆணி கொண்டு வேணும். ஆள் போயிட்டாரு போலையா போயிட்டாரு அண்ணா போயிட்டார். ஆள் சொன்ன வேலையெல்லாம் போயிட்டாரு. அப்போ வந்து சந்தோஷம் மக்கள். அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து ஹொமான் போட்டதே நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த கேட்டவருக்கு திருப்தி எடுங்க சொல்லி அதெல்லாம் வந்து உழவு நாள் இருந்தும் அதை வந்து நான் செஞ்சு கொள்ள நிலைமையில் இருந்தேன். வந்ததுக்கு பிற்பாடு தான் அதான் வருது ஒரு பொறுப்பான ஒரு ஆள் வந்ததுக்கு பிறகு வீட்டுக்கு அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு வேலைகளாக வந்து நிவர்த்தியான முறையில் நடக்குது. இது மட்டும் இல்லை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு வேலைகளும் வந்து பயங்கர ஸ்பீட்டாக வந்து இப்போ போயிட்டு இருக்குது. அதுக்கு வந்து நான் அந்த வரவேற்பு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தது வந்து எங்களுக்கு இன்னொரு உண்மையை நான் சொல்லுவோம். இப்போ நான் கொண்டே போட்டு பின்னாக இருந்துடுவேன். இப்போ அம்மா விட அம்மா கடுப்பா விளக்கத்தோருக்கா பாப்பா என்ன பிரச்சனை இந்த விளக்கத்தோருக்கா விசாரிக்க என்ன பிரச்சனை உங்களுக்கு திடீரென்று இருந்தா போல வாயில பொக்களம் வந்த காரணம் என்ன நாமளா சொல்லிவிடு குளிப்பு கூற ஓய் நிறைய சுத்தி விளைக்க இல்லாத விஷயத்துக்கு வா என்னண்டு முக்கியமாக என்ன பிரச்சனை சொன்னா அன்றைக்கு ஏதோ சாப்பிடலாப்பா நான் அந்த சாப்பாடு வந்து செட் ஆகல. அப்போ டக்கண்டி சொக்க கடைஞ்சி போட்டு அப்போ தண்ணி பொக்கலை வந்துட்டு எனக்கு. நீங்க சொல்லுங்க அண்ணா வாய்க்குள்ள பொக்கலம் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? வாய்க்குள்ள பொக்கலம் வர்றதுக்கு சூட்டுக்கு காரணம் என்ன? காரணம் நித்திரமொழி போண்டு அடுத்து ஆள் குளிமுழுக்கு இல்லை. ஆள் குளிமுழுக்கு இல்லை. கச்சால கூட என்ன வைக்கிறேன் முடிக்க என்ன வைக்கிறேன் இல்லை. நாம் தான் இதுல பார்க்க நித்திரமொழி காரணம் போன் பார்க்க எல்லாரும் யூடியூப் பக்கம் பார்க்க முடியுது. அப்படி அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் வராது. உண்மை கதை வடிவா முழுவணும் ஒன்ன வச்சு சூடு. நீங்க என்ன நல்லா வச்சு கடிதம் வழி கொடுங்க. ஒரு நாள் லீவ் எடுத்து ஃபுல்லாகடா தண்ணிக்குள்ள ஒரு லெட்டர் எழுதி இன்றைக்கு நான் லீவ் வந்துட்டு என்ன செய்யணும் நல்ல எண்ணெய் எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அப்படியே லீவ் எடுக்க வேண்டிய அப்படி செஞ்சா எல்லாம் கிளியர் ஆகும். அந்த தொட்டிக்குள்ள தண்ணியை ஃபுல்லா ஃபில் பண்ணி அப்படியே பாடு வேணுமெண்டா எண்ணெய் ஊத்து தண்ணிக்குள்ள அதுக்குள்ளே ஒரு மணி விளையாடலாம் எல்லாரும் இருக்கும். இப்போ அப்படியான ஒரு வெயில் தானே விளங்கும். அப்போ வந்து உடம்புல கவனிக்கணும். அப்போ முதலாவது ஸ்டெப் வந்து அங்கல் போட். என்ன அங்கல் போட்? அங்க போட்டு சிவர் சரியில்லை. சிவரும் புதுசு சிவரும் பழசி கேட்டும் பழசி என்னங்களும் ஒன்றும் செய்யல. இதுக்கு இருக்கிற சமாளிக்கத்தானே போகணும். சமாளிச்சு போடுவோம். பிறகு எல்லாம் புடுங்கிட்டு அதான் நல்ல மதில் கட்டி போடலாம். அது பிறகு வருமோ நான் சொல்லி வந்தேன். சுப்போஷர் கையிலா இருக்கல. சுப்போஷரை விட அம்மா மோசம். என்ன ஒரே லேட் என்ன கொஞ்சம் முன்னுக்கு அத்திவாரத்தை இருந்து ஆள் கவனிச்சு கொண்டு வந்து இவ்வளோ ஸ்பீட் நினைக்கிறேன். வேலை செய்யாட்டி என்ன செய்ய வேற என்ன அண்ணும் கூட விட்டே வந்தல அந்த கிரில் உலகம் பார்க்க அதெல்லாம் ஓகேப்பா. கிரில் எல்லாம் நாங்க எப்படி கொண்டு வந்தா வரவேற்பு பார்த்தீங்களா வீடியோல உலகமே பார்த்துருக்கோம். அப்ப அப்படியா நாளை வந்து நான் ஒரு சும்மா நார்மலா அடுக்க மாட்டேன். அதான் வந்த உடனே வந்து என்ன செய்யறீங்க முடக்காணி வேணுமா கம்பி வேணுமான்னு என்னென்ன சாமான் பாருங்க மக்களே. உண்மையா
உங்களோட வீட்டுகளுக்கும் சுப்போயர் வேணும்டா எங்களோட வீட்டு வேலையை முடிஞ்சா பிறகு இப்போ கேட்டு ஒரு போயிடலாம் இப்போ டிமாண்ட் கூட இருக்கும். ஓ இப்போ கேட்க கூட கேட்டுக்கூட கூட அப்போ சந்தோஷம். உண்மையிலேயே பிள்ளைங்க கவலையாக தான் இருக்குது. என்ன பிரச்சனை? அழுகுதா? கொஞ்சம் அழாதடா டே இஞ்சிரா பண்ண பாரு. அப்போ கண்ணெல்லாம் கலங்கி வருகிறாப்பா. நாங்கள் இந்த கலக்கத்துக்கு என்ன காரணம்? இது பல விதமான காரணங்கள் இருக்கு. சூரியன் குத்துதா இல்லாட்டி என்ன நினைக்கல சொல்லுறோம். இல்லண்ணா பல விதமான காரணங்கள் இருக்கு. உலக ஏண்டா காலையிலேயே ஒலிம்பி போன பார்த்து ஒரு மனக்குழப்பத்தோட ஒழும்பணும் உலக. அப்ப அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அவன்கிட்ட பேச கதைச்ச வேறையும் அவனுக்கு தாங்க முடியல. கண் கலங்கு எனக்கே கண்ணீர் வருது. அதான் நீங்களாம் வேலை வேலை சுத்தம் 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 புது மெல்லிசான சுத்தம் புது சுத்தம் அங்கே போட்டாங்க இல்லையா? வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களோ? இதோட சைக்கிள் வேறு இதை போடுவோம். ஷாமா இது புதுசு வேணுமா பழசு வேணுமா? சைக்கிள் சைக்கிள் அந்த கொள்ளை எடுத்து வர சைக்கிள் எல்லாம் வார் இவற்றை சுப்போ சேர்த்த சைக்கிள் நிற்கணும் கொண்டு வந்த வேற சைக்கிளும் சைக்கிள் கொண்டு வந்து சரி ஆள் கடுங்க அவனை எங்க புட்டிக்கா ரெண்டு பார்த்தியே அதுக்கண்டு கொட்டியில் அடிச்சு கிடக்கு. சைக்கிளோட தான் கிடக்குண்டை ஆள்ற சைக்கிள் பார்த்து எடுக்கும். அங்கே பார்த்து நிற்க ஆள் காட்டு காட்டு எப்படி எடுக்காகட்டு உருண்டு கொண்டு வாருங்க இல்லாம எப்படி எடுக்காங்கன்னு பார்த்து நிற்க ஆள் பார்த்தியே. ரைட் ஆள் எல்லாத்துலேயும் கடும் கவனம் பாடாவோட உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தியடா நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல ஏழு ஜென்மம். அண்ணா போய்தான் அபிராமிலா பவனா போகணுமாண்ணா. நான் ரோட்டு மோசம் ரபிக் கூட. அப்போ அந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் பம்பலா கதைக்கிறோம். இருந்தாலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருந்தது எங்களோட கேட்டு வந்து உண்மையாக என்னென்னு சொன்னால் இது வந்து அந்த தூக்குறது கொண்டு வைக்கிறது சரியான வேலை. அதே மாதிரி இது போட்டாலும் இந்த கேட்டை பாருங்க மக்களே இப்படி சாத்தி விட்ட வேண்டாம். இப்போ கலட்டிருக்கு இப்படி தான் கிடக்கும். இப்படி தான் கிடக்கும். அதால் வந்து இன்றையோட இதுக்கான ஒரு முடிவு பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்கிறீங்க வீட்டை நான் வந்ததுலேருந்தே பார்த்துவீங்க எப்படி தான் இருந்தது. அப்போ நாங்களே சுப்போஷராக மெயினாக சொன்னேன் ஏன் தம்பி இது சின்ன வேலை நம்மளோட வீட்லேயே ஆள் இருக்கு வெல்டிங் செய்யக்கூடிய ஒரு மாஸ்டர் இருக்கு. நமக்கு அழகு இல்லை. இப்போ அவரையும் வீட்டில் ஒரு நம்மளோட ஒரு குடும்ப உறுப்பினர் வச்சுட்டு இருந்து இப்படி இந்த கேட்கிறதா அவருக்கு மரியாதை நமக்கு மரியாதை அவருக்கு மரியாதை எங்களுக்கு மரியாதை எல்லாரும் ஒன்றாக நிற்கிறபடியா. ஓ அதால் நாங்கள் இப்போ வடிவாக செய்ய போகிறோம். படிப்படியாக வந்து பாருங்க என்னென்ன நடக்க போகும். இங்கே ஒரு கிளப்பியோட சரி ஒரு கிளப்பியோட சரி சாமா அரைக்காது அரைக்காது. இப்போ எழுப்பி நிற்கிறது தான் வாடியாரு பாருங்க. எப்படி அந்தந்த ஆக்கள் அந்தந்த வேலை செஞ்சால் தான் அது வந்து சிறப்பாக இருக்கு. ஓ ஆட்டோ பைக்கும் பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்லலாம். மற்ற சுப்போசர் இந்த கேட்ல புது கேட் இது இதுல இந்த நோட்டீஸ் ஒட்டுற வேலை விடக்கூடாது. நாங்கள் அங்கால விளம்பரத்தை போட்டு விடுவோம். ஓ இதுல ஒட்டி கிடக்கு அதில் ஒட்ட விடக்கூடாது. விளம்பரத்தை போட்டு விடுவோம் கையோட. இவங்க ஒட்டி ஒட்டி தான் இதுல கிழிஞ்சு போய் கிடக்கு. ஓ புது கேட் இல்லை விஷயம் இருக்காதா ஐயோட ஆக எல்லாரும் வேலையெல்லாம் தெரியுதுடாப்பா கடவுளே. எனக்கு வேலை வந்து டக்குன்னு இந்த கேட் சத்தம் கேட்டா போல நான் டக்குன்னு ஓடி வந்தேன். எனக்கு வேலை என்ன சோடாம சுப்போயா. விடுங்க எல்லாம் நான் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக கிடக்கு. என்ன சரி சரி மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சு சரியா இல்லை சோடா வேண்டிதான். ஆள் கடும் மோசண்டாப்பா ஒரு டக்குண்டு சொல்லி அதை டக்குண்டு செய்யாட்டி கோவிக்கிறாப்பா கண்ட வாட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்னு தெரியாங்க. பஸ்ஸா குட் மார்னிங். கடை தரங்க லேட் ஆகடா டக்குன்னு தரணுமா லேட் ஆகக்கூடாது. சி என்ன ஐட்டம் உண்டு நீ குடிக்கிறல்ல சரிடாப்பா பெண்டா வேண்டுவோம் பெப்சின்னா கொஞ்சம் குடிக்க லேட் ஆகும் மக்கள்.
இது வெறும் வயதில் பெப்சியை குடிக்கிறோடாப்பா என்னடா உண்ட கதை சரி ஓகே அப்போ பெப்சி கொண்டு எடுத்துகிட்டு போவோம் ஆள் கண்டு போய்க்கிறாள் நான் ஒன்றையும் செஞ்சு விடலாம் கிடக்குறாப்பா அதான் பிரச்சனை ஆகுறேன் சரி அப்போ பண்டே கம்மணும் சரி சரி அப்போ இதை கணக்கில் ஓட்டு வச்சிடும் ஓ அண்ணா இது ஒரு கணக்கில் ஓட்டுருவோம் சரி அண்ணாடில் ஓடும் சார் ஆமாம் வாங்க ஓ தம்பி வாங்க சோடாக குடிச்சிட்டு போங்க வாங்க 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 மண்டக்க போகணும் இல்லையே பண்டை தூக்க இது இடங்கானா ஆள் கொண்டது நீங்கள் குடிச்சு பாருங்க என்ன வேணும் அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமாம் டக்குன்னு ஒரு காற்று போகுது காத்தோண்டு போகுது அவ்வளோ வேகமாக இருக்கு குடிச்சு காட்டுங்க வேணாம் மிரண்டு வரட்டும் நீங்கள் கேஸ் போகட்டேன் கேஷ் கொஞ்சம் இறங்கட்டும் இறங்கட்டும் அந்நேரத்து கல்லுகள் கடும் கல்லு ஆ இந்த 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 இப்படி கல்லுகள் பட்டு தானே இப்படியா கல்லுகள் ஓ அந்த அறுக்கைகள் இடையில இந்த ஓட்ட உடனே சரி அம்மா பண்ணிட்டீங்களா காசு தந்த என்ன தம்பி ஹாஸ்பிட்டல் அவன் சீரியஸா ஆள் கொஞ்சம் இதா இருக்கிறாரு சீரியஸா அவர் ஓகே ஆகும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அவரே சரி காசு வந்துட்டானே அம்மா சரி சரி ஓ நான் வாரம் பிறகு வாரம்மா சரி சரி ஓகே நான் வாரம் போய்த்தோம் அவன் படி எனக்கு கொஞ்சம் இதாக இயலாமல் இருக்குதான் அந்த அந்த வயிறு வீங்கினபடி அந்த கிட்னி பிரச்சனையானபடி அப்போ அதான் நாள் அந்த மாத காசு கொடுக்குறானே வேண்டிட்டு போகிறான் பாபம் என்னவா இல்லையே ஆள் பாருங்க எங்களை மட்டும் கவனிப்பான் இல்லை அங்கே வேலையராக எல்லாரையும் கவனிக்குமாலாம் கொண்டு போகுது ஆள் இப்போ கொண்டு மேலே கொண்டு கொடுத்து போட்டு தான் பாருமா ஆள் அப்படியான ஒரு கவனிப்புக்குரிய ஆள் தான் எங்கள்ட சுப்போசார் வா வா வேலை தீவிரம் தான் நடந்து கொண்டு இவர் தான் மேற்பார்வை பார்க்குறார் என்ன எவ்வளோ கொடுத்தா எல்லாரும் சரி ஆகலை விடும் ஆளை விடும் கோயிக்கு போகிறா நீங்கள் சோடா கொடுக்காம அது இல்லைதான் சமாளிச்சுதான் ஒன்று நாங்கள் இங்கே லெவனில் பார்ப்போம் என்ன சிவண்ணா ஆளு மாதிரி சிப்ப வேதாளம் தான் ஓ சரிண்ணா அதுக்கு பூவாமல் கிடந்த மொத்தமாக கிடந்தது எப்படி மாட்டுறாரு 2 பேர் அதான் அதான் அவன் தம்பி கூட அஞ்சோடா தம்பி இதுவா அடே சூடா குடி குடி அவன் வெட்கப்பட்ட நேரம் குடி சரி சரி பாரு தேவை இருக்கு நீல ஆளை சேட்டு கொடுக்கணும் அதான் அவர் சொல்லி பழக்கம் மத்திய போல பாதாள கீழே நாங்கள் தான் அதை தட்டி கொடுக்குவோம் டீ கடை கொஞ்சம் பொறுத்து கொடுக்கலாம் இப்போ எங்களுக்கு 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 சுப்போஷர் ஆள் இவங்களுக்கு சுப்போஷர் ஆள் ஆளை காடு அவங்களுக்கு சுப்போஷர் பண்றது அவ எங்களுக்கு சுப்போஷர் என்ன அப்படி குடிங்க ஓ பிறகு அப்பா ஓடி இல்லை கவனிக்கார் அப்பா என்னண்டா வேண்டிட்டு வந்த உடனே எங்களுக்கு தர முதல் எடுத்து அங்கே மேலே போய் அந்த வேலையாரன் முட்டு கலட்டுறாங்க அப்போ அங்கே கொடுத்து போட்டு அஞ்சு மடுக்க விடுறாருல்லக்கா இந்த கேட்ட திருத்துறன்னு தான் ஆளுக்கு ஃபுல்லாக இங்கே வந்ததுல இருந்து நான் தாங்க அப்படி ஓடி வேலையராக அப்படியே ஆகுது கூட
குடி 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 குடிச்சது கொடுங்க. குடி குடி பரவாயில்ல குடி குடிங்க கொஞ்சம் குடி. குடி கொஞ்சம் குடி குடிச்சிருந்தா அம்மா. சரியா காணுமோ? இந்தா நீ ஓடி. ஆமாம் ஆளுப்பான் குடிக்க போ. என்னண்ணா நீ சூடா குடிங்க. இங்க பாரு ரோட்டில் வர எல்லாரும் கவனி தானே பாலோ. இது சரி சொல்லியா ஆமாம் அதான் வேண்டாமா? ஆ வேண்டாம். இது என்ன பொரிச்சு குழம்பு அப்புறம் என்ன? ஆ சரி 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 சரியா. வேண்டே சமையலுக்கும் வந்து ஆள் வந்துருக்குது. வேண்டே சரியா ஓகே சமையல் நீங்கள் நெருப்பும் சோறும் தான். ரொட்டு வேலை நடக்க போகுது. இதுதான் பொறுத்த வேலையா? இதுக்கெல்லாம் பார்க்கலடா கண்ணால் கண்ணால் பார்க்கல அப்படியே கூசும். அப்போ தான் குடி வேண்டாம். குடிச்சு கொஞ்சம் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இந்த போஷ் வெல்டிங் கும்பம் கரண்ட் காணா. ஆஹா கரண்ட் இதுக்கு கொஞ்சம் ஓவர் அழுக்கு மேனே. அது என்ன இதில் ஒரு கரண்ட் காணாண்டா? ஓ கரண்ட் காணா. அது இதுக்கு நியாயமா கரண்ட் வரும் அப்படின்னு மெயின்லாம் கொடுக்கும். ஆனால் எப்படி எல்லாம் இப்போ பந்தியால் எப்படி கிடந்த சாமான் இப்போ இந்த இலக்கி வந்துடுது என்ன? இதெல்லாம் காரணம் மாறு. நான் தான் இந்த காரணம் வேறுண்டு கேட்டார். இந்த பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுக்கான ஒட்டுதல் வேலை நடக்குது. ஒட்டுதல் பேர் இது இங்கிலீஷில் என்ன சொல்கிறது சுவாஜண்ணா? இல்லை வெல்டிங் ஓகே. இது ஒட்டுறதுக்கு என்ன சொல்கிறது? லாமா இதில் பத்து அனுபவப்பட்டிருக்கீங்களா? இந்த அனுபவம் குறைவு தான். இந்த இடத்துல வந்துட்டோம் தெரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து நிறைய நேரம் பார்க்கக்கூடாது. அங்கே ஒட்டி காய்ச்சி போடாக்கா பார்ப்போம். அங்கே ஒட்டலையா நீங்கள் வச்சு பாருங்க சூப்பர். சரி சரியா வெய்பட்டு சரி. ஏன்னா அங்கே வேறு அடியில் எல்லாம் முட்டெல்லாம் கொடுத்து நிமிச்சிக்காச்சு. அப்போ எல்லாம் செட்டமாக தான் இருக்குது. அங்கே மேல் மட்டத்தை பார்க்கறது கொழுகிருக்காங்க. இப்போ பிள்ளை செஞ்சேன்னா இந்த மட்டத்தில் தெரியும் கொழுகியாச்சு லெவலாக கிடக்கு. ஓமம் எங்க ஓமம் ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்கள் என்ன காலையில் சாப்பிட்டே இல்லை? அதுக்கு தான் நான் சொல்லிட்டு கேட்டேன். சொல்லியே மற்ற டீ போடுறாவாம் இல்லை சார். ஓ டீ போடுறாவாம் கோல் வாங்கி நண்டு காய்ச்சவா கொண்டு வருவா. உண்மையிலே ஆளைக்கு வேலைக்கு ஒரு ஆள் தான். நான் வேலைக்கு இல்லை. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி எவ்வளோ வருமானு கேட்டேன். நானும் அப்படித்தான். அங்கே மிஞ்சம் அப்படியே இறைஞ்சல கிடந்தேன். கத்தியை போட்டு அறுத்த மாதிரி மேலாளையும் கீழாளையும் சமனா உண்மையா இருக்குது. அங்கே வீடு உள்ள இரும்பு தான். அது ஒரு சின்ன இரும்பு துண்டா மட்டும் துண்டா இருக்கா? நீ எல்லா சாதியிலும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. அது சரி. இப்போ உங்களுக்கு இந்த வெயிலாண்டு செய்யணும்னு கேட்க எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்கும். தலைச்சுத்தல் எதுவும் வரல உங்களுக்கு? தலைச்சுட்டு இருக்குமே. எப்படி பாசம் எப்படி ஆளுக்கு? தலைச்சுட்டு பாசம் எப்படி மாமாவுக்கு? என்ன ஆனால் எப்படி நான் மாமாவுக்கு எடுக்கிற கஷ்டம் என்ன? கஷ்டம் சரியான கஷ்டம். தெரிஞ்சதான் இருக்கும். ஓ தெரியறதுக்கு என்ன இருக்கும். ஓ என்ன சொல்றீங்க? அது பார்த்து சும்மா வேறாமல் முதலுக்கு கொடுத்து தான் விட்டுது பார்த்தியா? நாளுக்கு தெரியுமா வந்து சிக்கலண்டு தெரியுமா? எத்தனை வருஷத்துக்கு வரண்டி வேண்டிய ஒட்டுறீங்க சுவாசனா? இது இதுக்கு கணக்கு தேவையில்லை. வரண்டு கணக்கு தேவையில்லை. இதுக்கு ஒரு 1.5 வருஷமே தேவையில்லை. என்ன 1 வருஷம் 1.5 வருஷம் காணும். அங்கால பிடிங்கொண்டு போகும். பிடிங்கொண்டு போய் இல்லாத அங்கால செகண்ட் பேர் நான் கேட்டேன் என்ன சொன்னா இது நார்மலாக அப்படி ஒட்டுனா வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து நிற்க வேண்டும்? இருக்கு இருக்கும். அப்படி லேசில் கலராது. கலராது. அனுபவத்தை பார்த்தியோ கதையை. உடையும் மட்டும் இருக்க மாட்டா கதை முடிஞ்சுது. அங்காலையும் கேட்கறதுக்கு இடம் இல்லை.
ஓ அப்படி இருந்தாங்க காணும் அங்க வச்சுக்கொண்டு கையை காட்டுறான்னுட்டு கூப்பிடண்டாப்பா அவன் கதை சுவாஸ் மாமான்னு கூட இவ்வளவு சுவாஸ் மாமா கதைப்பான் பக்கம் ஆனா எதிர்பார்த்தா நீ வந்ததில்ல விலகல் இப்போ என்ன செய்ய மாட்டாப்பா அது வந்து ஒட்டி முடியல ஃபினிஷிங்லாம் பார்ப்போம் பாப்போம் நடிகை காடி இங்கே வாங்க அதான் வாங்க டீயை போட்டு வாங்க வாங்க டீயை குடிப்போம் வாங்க வாங்க வீட்டு வாங்க அப்புறம் டீ ஆறி போயிடும் வாங்க கிடையாது வாங்க அண்ணா அதை விட வந்து உங்களோட வைஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டாக போட வந்துருப்பா இன்னும் வாங்க வாங்க ரைட் அந்த அவர்கிட்ட டீயை மணிகனை கொடுப்பீங்க அவர் கொஞ்சாமா இது உங்களுக்கு இல்லை நீங்கள் போங்க மணிகனை விடுங்க ஈவினிங் அதனால சாப்பாடுல குறைய கொடுங்க ஏன்னா வைக்க வைக்க வீங்கி போகுது தடியா குளுக்கு சிரிக்க எனக்கு எனக்கும் கொண்டாட வேலை ஆறாகல் தான் வேலை ஆறாகல் தான் உண்மையிலே இந்த யோசிப்பாங்களா சாப்பாடு கொடுக்குறதுக்கா இந்த மதுவும் சரியில்லைன்றக்காக அப்படி அதில் போட்டு இந்த கம்பியை வெட்டி எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தியோ இப்படி யாரும் யோசிப்பேன் நம்ம முதல் அதுக்கு தான் குறைஞ்ச ஒரு ஓயில் மட்டுமா படித்தாங்க சேவன்றது ஆள் வெளியிலே கொஞ்சம் காலம் நின்றவர் அங்கேயே வேலை செஞ்சாமா ஓ வெளியால் இருந்து கொண்டு வந்து சாமான் தான் இது வேலை இல்லை அதெல்லாம் வந்து ஆளுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓ கொழுத்தாங்கள் போட்டேன் அதுதான் இது போடுதுனாக்கா பார்க்கவே கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க பிறகு சிக்கல் ஓ எத்தனை வர இரவையில் இது என்ன நீங்கள் இரும்பு மட்டும் வெல்டிங் பண்ணுவீங்களா இல்லை சிவர்களுக்கும் வெல்டிங் பண்ணுவீங்களோ அதெல்லாம் இப்போ சஜ்ஜெல்லாம் இப்போ சிவரில் இவர் கேட்குற விளக்கம் என்னன்னா சிவர் எதையும் படிச்சிருக்கன்னு உங்களோட கலைச்சால் இப்படி கம்ப்யூட்டர் கொடுத்து ஜாயின் பண்ணி விடுவீங்களோன்னு கேட்குறாரு அதுதான் அப்படி நீங்கள் என்ன கேட்டீங்க நான் வந்து நீங்கள் இரும்புகளுக்கு மட்டும் வெல்டிங் இல்லை வேற எதுவும் வெல்டிங் பண்ணுறேன் ஆனால் இந்த வேலையை பார்க்க அந்த சிவர்களுக்கும் குடும்பின போல கிடக்கின்ற மாதிரி ஏன்னா இது சிவர்லாம் குடுக்கையில் வச்சு அப்போ நான் அப்படி தான் யோசிச்சேன் நீங்கள் சிவருக்கு அடிப்பையிலன்னு அதுவுமே ஆள் யோசிக்கிறேன் நான் சூடு முதல்ல அந்த ஆணி இருக்கைக்கு பார்த்தேன் அப்போ இப்போ வந்து அந்த ஆணியை நீங்கள் இந்த திருப்பி இருக்கிறீங்களா இல்லையோ அது ஒரு கொஞ்சம் வேலை விட்டு போகும்போது அதுக்கு வேலை செய்யணுமே சப்போர்ட் ஆமாம் அதான் நான் யோசிச்சேன் நாங்கள் அது ஏன்னா சும்மா மடிப்பு மாதிரி கிடக்கு விட்டு போமே துண்டை வச்சு நிரப்புவோம் ரைட் அதான் எங்கட வேலை இனி என்ன வேலை கையோட வரானே ஏட்டி நீ கையோட வேலை ஏன் அந்த வேலை போவான் துள்ளல் வேலைகளுக்கு மறக்காம கடைசியில் நீங்கள் கூட ஃபிங்கரை வச்சுக்கொள்ளுங்க வச்சா தான் பிற வேலை செய்யும் இல்லாட்டி சிக்கல் ஐயோ நீங்கள் வேலை செய்யுங்க நான் சொன்ன அந்த முடக்கெல்லாம் நிரப்பி பார்த்து கம்பி துண்டு இங்கில வெட்டி மற்றெல்லாம் நிரப்பி போட்டீங்க நீங்கள் ஃபோனில் ஓடம் கொடுத்தீங்கன்னா சிவத்தில் ஒட்டி போட்டுருவீங்க இது கொண்டு வைக்கிறேன் காட்டுறது அங்கே வேறு அந்த ஜாயிண்டோ ஜோயிண்ட்டுக்கு வைக்கிறேன் வேறு நான் யோசனை நீங்கள் வந்து முழு கம்பியோட ஒட்ட போகிறீங்க சரி அப்படி இல்லை அப்படி தான் தொழில் நீட்டாக இருக்கும் அதுதான்டா ஆமாம் ஆனால் உங்களுக்கும் வந்து யாருக்கும் வந்து இப்படி வெல்டிங் வேலை செய்ய வேண்டாம் கட்டாயம் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க ஆமாம் நாங்களும் ஒரு சரியான நாளாக தான் வச்சுக்கொள்கிறோம் வேலைக்கு அவங்களும் வேரண்டி பண்ணி வேலை செய்து தரும் ஒரு 5-6 வருஷத்துக்கு 5-6 வருஷமே இல்லை நோமலா நீங்கள் அதுக்கு மாற்றிடுவீங்கள ஏதாவது சொல்கிறோம் அதோட ஆளும் வந்து இப்போ கடன் ஓப்பன் பண்ணிக்கார் வீட்டிலே ஆமாம் ஆள் வந்து வீட்டுக்கு தேவையான கிரில் பிற கதவுகள் பொதுவாக எல்லாம் வெல்டிங் வேலை எல்லாம் செய்து கொடுக்குது ஆள் என்ன சுவாஜன் அப்படி தானே இதுக்கு ஒரு எப்படி போட்டிருக்காங்க பார்த்தியா முக்கோணம் பார்த்து நினச்சி பார்த்து விலோடி இதெல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் சுடம்
விளங்கினா சரி. ஆமாம். முடிஞ்சா வெயில் முடியுது. முடியுதா? எங்களை வந்து விடியத்தில் எழுப்புற இது வந்து இதுதான். எங்களை வந்து அந்த இரவையில் விடியத்தில் வந்து எழுப்புற வந்து இந்த தகரச்சத்தம் தான். காற்று கொண்டாடிக்க சாடா சாணத்தும் கேட்கும். அதான். அப்போ நாங்கள் நினைக்கிறேன் வந்து வீட்டுக்கார வாராங்க. அப்போ திடீர்னு எழுப்புறோம் வந்து பார்த்தா காற்றடிச்சு தகரம் வந்து அடிபட்டு கொண்டிருக்கும். அப்போ இனி வந்து அந்த இடத்துக்கே வந்து கதையே இல்லை. கதையே இல்லை. யா அவ்வளோ மனம்படி தான் செய்கிறாங்களா? அதான் சொல்கிறேனே, ஆக்களை கேரண்டி பண்ணி விடலாம். உங்களுக்கு ஆள்ற முகத்தை பார்த்தா விளக்க மாட்டேங்க உங்களுக்கு. வேலூர் பில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் ஓகே. ஃபைனலாக வந்து ஆக்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு வெட்டியாரம்மா முடித்தாங்க. கூட கையால் ஓப்பன் பண்ணுறோம். திறந்து பார்ப்போம் என்ன எப்படி பூங்குதோ இந்த மாதிரியான். அவசரப்படக்கூடாது சார், அவசரம் இல்லை. கையோட வந்துடும். பார்த்தியே சொக்கான என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கஷ்டமா இருக்கு திறக்கக்குள்ள இல்லை? ஒரு கஷ்டமும் இல்லை. இங்கே பார், அப்படியே ஜில்லியில் முன்னாடி போகுது. ஆனால் அப்புறம் நாங்கள் இப்போ கதைச்சு நாங்கள் சில விட தூங்கி அதை முட்டு எரியாலேண்டு அது கொஞ்சம் நாள் துணங்கித்தான் முட்டும். இல்ல அது உண்மை நோமல் தான், நோமல் தான். இது புதுசா பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. அப்படிதான் அப்படிதான். அதை விட வந்து இது வந்து புதுசு இல்லையா வந்து விற்கிறது நாளைக்கு. இப்போ ஓகே, இப்போ ஓகே. இங்கே வளையும் தானே ஃபுல்லா என்ன? அது வேணும், அது வேணும். காணும், அவ்வளோ காணும். இல்லைங்கிறது அவ்வளோ அவ்வளோ காணும். எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களோ தண்ணி மாதிரி. ஓ ரோடு போகுது ஆத்தே. அது அப்படி ஆட்டி விட சரி. அது அப்படி அதுக்கு ஒரு லொக்கு போட்டு ஒரு கம்பியை வச்சு போட்டு அப்படியே நிற்கும். அது நிற்கும் அப்படி. ரைட். அது அங்கே போவா. ஆளுக்கு கையெல்லாம் கொடுத்து விஷ் பண்ணுங்க. என்ன சரியில்லை, ஆள் வந்து ஃப்ரீயால வந்து கேட்டு செஞ்சது. ஃப்ரீயாக தான் அப்படி தெரியாத விஷயம். கடையில் உனக்கு முடிக்கிறீங்க, நல்லா கிடைக்க கதை. குப்பண்டு பேர்க்க போகுது ஆக்களுக்கு. ஆளுக்கு வெறுத்து போடல ஆளுக்கு. இல்லை, ஆள் ஃப்ரீயாக செய்கிறன்ற அளவில் கடைசியாக வந்துடுது கதை. அதே எனக்கு அது ஒன்றும் இல்லை, ஆள் வந்து அப்படிதான். இது வந்து உங்களோட அன்பை வந்து காசால விரிக்க கூடாது. நீங்க எப்படி விளங்கு பாசத்தால விரிச்சு காட்டுங்க, அன்பா காசால விரிக்காதீங்க. பயப்படுத்துட்டு வாங்க ஒரு அது காணும். கார் சில்லி வராது. சோதனை பண்ண முடிஞ்சோ இல்லை? ஃபினிஷ் எல்லாம் முடிஞ்சு ஒழுங்க முடிகிறதுக்கு சொல்லியெல்லாம் கிடக்கு. என்னப்பா இது போகாதான் நான் பண்ணணும் ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஒரு இறக்கத்துக்கு இடம் கிடக்கண்டு இல்லை இந்த அப்படின்னா இதைத்தான் தட்டி பதிக்கணும். இதில் முக்கியமானது இதுதான். இது மிஸ் ஆன படம் பிழைச்சிடும். ஒரு ஒன்று லோக் பண்ணிடலாம். இந்த கேட் போவாங்க இல்லை என்ன? இப்போ இதில் பதிக்க மேலாது, பதிக்க கம்பியை விடாது, அடிச்சு உயர்த்தி தான் போகணும். ஏதோ வைத்த போகிறேன். இந்த கதவை தூக்கி கீழாடி ஒரு பாசர் வச்சு விட்டாலும் சரி. பாசரோ? ஓ, இரும்பு பாசர் மேலே நினைக்கிறேன். விரை சூப்பர். எவ்வளோ நிற்கி போகுது. இல்லை, இப்போ ஆள் சொல்கிறான்னு கேட்குறாரு. என்னென்றால் இப்போ காரோ இன்னும் ஒரு வாகனம் வரைக்கல, இதை இந்த கதவை வந்து அப்படியே ஓட்டமிக்க சுரப்பட செய்யலாமோ
ஆட்டோமேட்டிக்காக திறக்கலாம். செய்யலாமே. எத்தனை சொல்லுங்க, எதனால சொல்லுங்க. இல்லை, ஒரு ஆளை கொண்டு வந்து இதில் இருத்தி விட்டா சரி, வேற நேரம்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறப்பார். அது சொன்னா நீங்க ரிமோட் இருக்கு தானே, அங்க இருந்து அங்கே வந்து விட கண்டு கதவு ரெண்டு சிவரோடு அடிக்கும். இதே இப்போ மெனக்கெட்டு கேளுங்கப்பா, காருக்கால வரக்குள்ள சூச்சாம தீதே. ஓமா அதைத்தான் கேட்க ஆளுக்கு அடிப்பா, இந்த வெயிலுக்கு கீழே ஆளுக்கோ தலையை சுற்றுலாம். சரி, அப்ப நாங்கள் கையை கொடுங்க. கண்டிப்பா கையால் அது நம்முடைய வாங்கிட்டு கையை கொடுக்கும். உண்மையிலே சந்தோஷமா யோஜனா, உண்மையிலே ஆள் ஒரு சிறந்த வேலையாளி. உங்களுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் என்ன மாதிரி இல்ல நீங்க ஒன்று சொல்லணும், அதுக்கு நாங்க ஒன்று சொல்லுவோம். பாயிண்டா எடுத்து கொடுங்க. காலையில் வாங்கி வந்து இந்த வெயிலுக்கு வந்து அதோட உண்மையா அப்படி கேட்டு பண்ணி போட்டேன். நீங்க சொல்லுங்க, அதுல பிரச்சனை இல்லை. நாங்கள் செய்கிறத விட நீங்கள் கேட்கணும், பிரச்சனை கேட்டால் தான் செய்யலாம். நீங்க சொல்ற பார்த்தா யோசனை நாங்கள் குறைக்கிறால கூட்டான்னு தெரியும். வாங்க ரெடியா இருக்கிறேன், நீங்க தர ரெடியா இருந்தா தாங்க. இல்லை தருவம் பிரச்சனை, நீங்க சொன்னா தான். இந்த வேலை திட்டங்களுக்கு அனுபவம் இல்லைல்ல சொல்றதுக்கு. இப்போ மேஷம் வேலைன்னா சொல்லலாம் நான் எவ்வளோ உண்டு. இந்த வேலையோட இது எங்களுக்கு தெரியாது. பார்த்து தான் தரணும் எவ்வளவு. உங்களோட வேலையை வெற்றியாக முடிச்சிட்டீங்க, நன்றி. உழவருக்கு வேலை எது காசும் வேண்டாம் உண்டு போகல, பெரிய மனசு. நாங்கள் எதிர்பார்த்தோம் உழவருக்கு வேலை பரவாயில்ல, இங்கே போட்டுவாங்க சந்தோஷமா. என்ன நாலு பிடிச்சல என்ன செய்ய போறீங்க? இந்த காசு வாங்க விட போற இல்லை? காசு வேண்டாம் விட போயில, ஆளை கேட்குறீங்கன்னா அது நீங்களே உங்களுக்கு ஒரு மேலே இருக்குதான் செய்யுங்க கேட்குறேன். பிரச்சனை இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்து கொடுங்க. என்ன நான் வாய் தந்து கேட்காத என்ன மாமாவோ நீங்கள் காசாக வஞ்சி படுவாங்க. மாமான்னு சொல்ல, மாமாவோ மச்சானோ அது வேற விஷயம். அந்த ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு உரிமம் உண்மையாக வேணும். அது வந்து இந்த வேலைக்கு வந்து அது செய்து முடிச்சதுக்கு ஒரு உரிமம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு வெக்கமாக இருக்கும் கூட காசியாக. மற்ற வேலையிடம் வந்து ஒட்டு வேலியர் எத்தனையோ ரொட்ஸுகளெல்லாம் முடிஞ்சிருக்கும். இது வந்து குச்சி கணக்கு தான் காசு. குச்சி கணக்கு என்ன விலங்கு தெரியாது. குச்சி கணக்கு கதைக்க வரப்போற இல்லாட்டில இல்லை வர போகிறதில்ல. அவர் கேட்க மாட்டேன்னு இருக்கிறார். நீங்கள்லாம் கொடுப்போம். சரி, அப்போ பிறகு சந்தோஷம். வீடியோ முடிச்சுக்கணும் இதோட வந்து. ஆமாம். அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க. இதுடன் விடைபெறும் நான் செல்லக்கிறேன். சுபாஷ். பாய்.